ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் அம்மா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 3வது பார்ட் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல ராகி எல்லாரையும் பார்த்து ஷாக்கா இருந்திருப்பா. ராகி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பிரசிடென்ட் கேட்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு என்ன பக்கத்துக்கு வந்திருந்தாங்க, அதனாலதான் வந்து என்ன சொல்லுவா. ஜெமின் முன்னாடி வரவும் பார்த்துட்டு, ஜெமின் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. என்ன பக்கம் தான் வந்து என்ன சொல்லிடாதன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பா. ஜெமின் புரிஞ்சுக்குவான், அம்மா நான் உங்களை மிஸ் பண்ணேன், அதனாலதான் வந்தேன். அதோட நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்லுவான். சரிப்பா வா நம்ம பேசிக்கிட்டே போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிடுவாங்க. ராகி ஜெமினை பார்த்து ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பா. எப்படியோ சமாளிச்சிட்டோன்ற மாதிரி ஜெமின் ரியாக்ஷன் கொடுப்பான். போகும்போது எதுக்காக இவன் ராகியோட பேரை சொன்னான்னு பார்த்துட்டே போவான். சொல்லுப்பா எதுக்காக நீங்க வந்தேன்னு அம்மா கேட்கவும், ஓ அதுவும் அம்மா இன்னைக்கு ஹியரியும் முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கா இல்லையா, அதனால வெளில போயிட்டு சாப்பிடலாமான்னு கேட்கத்தாக வந்தேன்னு சொல்லுவான். ஓகே, ஆனா இதை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லி நீ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலையேன்னு கேட்பாங்க. சர்ப்ரைஸ் பண்றதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி சமாளிப்பான். சரி ஹியரிம்க்கு கால் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ராகி லெமன் கிட்ட கோமா பேசிட்டு இருப்பா. உன்னோட அறிவை நீ இழந்துட்டியா, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பா. கூட வேலை பாக்குறவங்களாம் வரதை பார்த்துட்டு லிமினை கூட்டு போயிட்டு ஓரமா ஒளிஞ்சுக்குவா. கூட வேலை பாக்குறவங்களாம் இவங்களை பார்த்துட்டு, அங்க பாருங்களேன் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ஆபீஸ் பில்டிங்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த காலத்துல நிறைய பேர் பைத்தியமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இவன் இவங்களை பார்த்துட்டு லவர் கூட நல்லா ஹாப்பியா இருன்னு சொல்லி கத்திக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க. லிமின் என்ன நினைச்சுக்கோனா, ராகி ஏதோ பயந்து போயிருக்கான்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் உடனே நீ என் கூட வான்னு சொல்லி எடுத்துட்டு போய்கிட்டு இருப்பா. வெயிட் பண்ண உன்னோட பேக் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி எடுக்கலான்ட்டு போவான். இப்ப நீ வரியா இல்லையான்னு கண்ணா பின்னான்னு அடிச்சு இழுத்துட்டு போய்கிட்டு இருப்பா. லெமன் தன்னை பக்கத்தான் இவ்வளவு தூரம் வந்தானே ஹீரோன்னு நினைச்சிருப்பா இல்லையா. ரெஸ்ட் ரூம்ல புலம்பிட்டு இருப்பா. இவன் சுரேந்திர பைத்தியமா இருப்பான் போல, யாராவது வேலை பார்க்குற இடம் வரைக்கும் தேடிட்டு வருவாங்களா, எனக்கு இதை பத்தி நினைக்கும் போதே புல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பா. ஜெமின் கால் பண்ணுவான். ஜெமின் நீ என்ன சொல்ற, நம்ம அம்மா கூட சாப்பிட போறோமா, அம்மா என்கிட்ட ஏதாவது சொல்ல போறாங்களா, சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. ஒருவேளை அம்மாவுக்கு இவனை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லி பதறிட்டு இருப்பா. ராகி லீமினை வெளில கூட்டு வந்து பேசிட்டு இருப்பா. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்பா. ஒய்ஃபோட ஆபீஸ்க்கு ஹஸ்பண்ட் வரக்கூடாதா என்ன, இப்ப நீ டீம் மேனேஜரா தானே இருக்க, உன்னோட டீம்ல உள்ள எல்லாரையும் கால் பண்ணி வர சொல்லு, நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லுவான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அவங்களுக்கு எல்லாம் இதை பத்தி தெரியாதுன்னு சொல்ல வருவா. ஆனா மறுபடியும் லீமனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசுவா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கூட வேலை பாக்குற சீனியரோட ஹஸ்பண்ட் நீ. இப்ப திடீர்னு நீ அவங்க கிட்ட பேசினா அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்களான்னு கேட்பா. அம்மா நீ சொல்றது சரிதான், உன்னோட கம்பெனியோட லாபில இருக்கும் போதே பார்த்தா உன்னோட கம்பெனி நல்ல கம்பெனியா தான் தெரியுது. ராகி சாதிச்சுட்டா என்னோட ஒய்ஃப் தான் பெஸ்ட்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லுவான். ஆனா நீ இப்ப சொதப்பிட்டு இருக்கிய, நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் என்னோட கரியருக்காக இங்க வேலை பார்த்தாக்கணும், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதான்னு கேட்பா. எனக்கு புரியுது, அதனாலதான் இங்க உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவான். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பா. நான் இங்க தங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லுவான். ராகி இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. நீ என்ன சொல்றேன்னு கேட்பா. நீ என்னோட வீட்டுல வந்து தங்க மாட்டேங்கிற, அதனால நான் உன்னோட வீட்லயே வந்து தங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன், நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, உன்னோட வீட்டுல தான் நான் இதுக்கப்புறம் தங்க போறேன்னு சொல்லுவான். அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, நீ வளர்க்குற கோழி நாய் எல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்பா. 2 பேரும் பாத்துக்கோங்கன்னு சொல்லுவான். வேணா அந்த அழகான கோழி கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, என்னதான் அனிமலா இருந்தாலும் அதுவும் நம்மளோட குடும்பம் தானேன்னு சொல்லுவா. அம்மா நீ சொல்றது சரிதான், ஆனா நீ போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன், அதனால நான் உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லுவான். ராகி இவன் சொல்றதெல்லாம் கேட்கும்போது கோவமா வரும். வந்து இங்க தங்க வேணாம், நான் இங்கே இருக்கணும்ட்டு நீ நினைச்சேன்னா வராத, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம 2 பேருக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. எனக்கு புரியுது, ஆனா கப்புள் சொன்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணும்லன்னு சொல்லுவான். இவன் விடமாட்டான் போலியன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு, சரி ஓகே ஒவ்வொரு வீக்கெண்டும் நான் அங்க வரேன்னு சொல்லுவா. அப்ப நம்ம வீக்கெண்ட் கப்புலா இருக்கலான்ட்டு சொல்றியான்னு கேட்பான். எனது வீக்கெண்ட் கப்புலான்னு கோவமா ரியாக்ஷன் கொடுத்துட்டு, ஆமா கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே சொல்லி சமாளிப்பா. சரி ஓகே நான் இதை பத்தி யோசிச்சு பாக்குறேன், கொஞ்சம் ஒயின் குடின்னு சொல்லுவான். நான் ஒர்க் டேஸ்ல ட்ரிங்க் பண்ண மாட்டேன், நீ ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லுவா. நீ ட்ரிங்க் பண்ண மாட்டேன், ஆரம்பத்துல எல்லாம் நீ எக்கச்சக்கமா ட்ரிங்க் பண்ணுவே, சும்மா ஜோக் பண்ணிட்டு இருக்காத, ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லுவான். நான் காலையில நேரத்தோட இருந்து வேலைக்கு போகணும், அதனால வேலை நாள்ல நான் எப்பவுமே ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லுவா. அம்மா ஜெமினே பார்த்துட்டு இருப்பாங்க. ஜெமின் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு கியூரியஸா இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீயே சொல்லலாம்லன்னு கேட்பாங்க. ஹியரிம்க்கு ஒண்ணுமே புரியாது. என்னாச்சு, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. நான் மனசோட நடந்துகிட்டேன்னு சொல்லுவான். எதுக்காக நீ மனசோட நடந்துக்கணும், நீ கண்டிப்பா அவளை சீரியஸா பாக்கணும்னு சொல்லுவாங்க. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, நம்ம திரும்பவும் இதை பத்தி பேசலாம், சரியான நேரம் வரும்போது பேசலாம்னு சொல்லுவான். நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு எனக்கும் ஆர்வமா இருக்குன்னு சொல்லுவா. ஸ்பெஷலா எதுவும் கிடையாது, இன்னைக்கு உன்னோட வேலை எப்படி போச்சுன்னு கேட்பான். அது ஒரு பெரிய கதை, லீராகின்னு அம்மா சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாதுன்னு சொல்லுவா. என்னாச்சு, நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கன்னு அம்மா கேட்பாங்க. ரொம்ப ஸ்டிஃபா இருக்காங்க, வயசாயிடுச்சு, இன்னும் சிங்கிளா இருக்காங்கன்றதாலதான் அப்படி இருக்காங்களான்னு கேட்பா. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவ வேலையில பெர்ஃபெக்டா இருப்பா, அவ ஸ்டிஃபா இருக்கிறதுக்கு காரணம் எப்பவுமே அவ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவான்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா
சொல்றது சரிதான், எல்லாத்தையும் கத்துக்கணும்ன்றத தானே நீ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்க. கம்ப்ளைண்ட் பண்றதை இப்பவே நிறுத்துன்னு சொல்லி ராகிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான். எனக்கு தெரியும் நம்ம குடும்பத்துல உள்ள யாருமே என் பக்கம் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லுவா. ஃப்ரெண்ட்ஸ் எதிரி ஆகிறதும் எதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதும் நீ எப்படி நடந்துக்கிறன்றத பொறுத்துதான் இருக்குன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அம்மா எனக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீங்க எனக்கு வச்ச முதல் டெஸ்ட்ல ஒருவேளை நான் பாஸ் ஆகலன்னா என்ன பண்றது? ஆனா அதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது. ஒரு சைக்கோ குறுக்க வந்து அவனால பிரச்சனை ஆகி என்னால அதை சரி பண்ண முடியலன்னா என்ன பண்றதுன்னு கேப்பா. நான் இந்த கம்பெனியோட ரெகுலர் எம்ப்ளாயாகவும் இருக்கிறதோட எக்ஸிக்யூட்டிவாவும் டைரக்டராகவும் கம்பெனிக்கு உன்னால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்க வேலை பார்க்க முடியாது. இது எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நீ எதுக்காக கேட்டேன்னு கேட்பாங்க. யாரும் பயங்கர ஷாக்ல இருப்பா. சும்மா தான் கேட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருவா. அடுத்து ஜெமின் கிட்ட பேசுவாங்க. 3 முறை டேட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்கலாம்ல. முதல் முறை மீட் பண்ணும்போது பெருசா எதுவும் தெரிஞ்சுக்க முடியாதுல்லன்னு கேட்பாங்க. அப்படி 3 முறை மீட் பண்ணியும் எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலன்னா என்னோட முடிவை நீங்க ஏத்துக்கணும். நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி தரீங்களான்னு கேட்பான். என்ன இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறான்னு அம்மா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல இருப்பான். ஈயோன் கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்ப ஜெமினுக்கு பார்த்திருக்க பொண்ணோட பேர் தான் ஈயோன். அவள்கிட்ட பேசுறதுக்கு இவனுக்கு சுத்தமாவே விருப்பம் இருக்காது. காலை கட் பண்ணி விட்டுட்டு ராகிக்கு கால் பண்ணலான்ட்டு பார்ப்பான். என்னோட போன் உடஞ்சிச்சுன்னு ராகி சொன்னது ஞாபகம் வரும். அவளை பாக்குறதுக்காக போவான். வேலை நல்லா நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பா. இப்ப பார்த்தோம்னா நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு உளறிட்டு இருப்பா. எங்க பாரு, நான் கொஞ்ச நாளா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா அதுக்கான ரிசல்ட் உனக்கு கிடைக்கும். ரிசல்ட் கிடைச்சதுன்னா உனக்கு அதிகமா சம்பளம் வர ஆரம்பிக்கும். ஆனா நான் தரமட்ட லெவல்ல இருந்து மேல வந்து எனக்கு சம்பளம் அதிகமானாலுமே பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்கிற மாதிரி எனக்கு சுத்தமாவே தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பா. என்னாச்சு, நீ தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். என்ன இதை பத்தி சொல்றியா? இது எல்லாமே கடன் வாங்கி வாங்கினது. லோன் எடுத்து இது எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். ஆனாலும் எனக்கு பணம் பத்தவே மாட்டேங்குது. எல்லா ட்ரெஸ்ஸையும் 3 முறை போட்டுட்டு ஆன்லைன்ல வித்துருவேன். நான் ரொம்ப பாவம், ரொம்ப ஏழையா இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்பெல்லாம் இல்ல, நீ பாக்கிறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். நான் இது எல்லாத்தையும் வெறுக்கிறேன். நான் வாழ்க்கை மொத்தமும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போவாது நான் லக்ஸரியா வாழ வேணாமா? நான் சக்சஸ் ஆகணும்ட்டு நினைக்கிறேன். அப்பதான் நான் மத்தவங்களை பார்த்து ஜெலஸ் ஆக மாட்டேன். எனக்கு ஆம்பிஷன் இருக்கக்கூடாது அன்னைக்குப்பா. ஓகே, உனக்கு பிடிச்ச மாதிரியே வாழி. ஏற்கனவே நீ அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்க அன்னைக்குப்பா. நான் அப்படி வாழணும்னா என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமா அன்னைக்குப்பா? என்னன்னு கேட்டா பிரச்சனையே நீதான். நீ என்னோட வாழ்க்கையை விட்டு போயிட்டினா எல்லாமே சரியாயிடும். அப்பதான் எனக்கு பிடிச்ச மாதிரி கார்ஜியஸா ஃபேபுலஸா வாழ முடியும்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவா. இதனால ராகி நம்மள இந்த அளவுக்கு இருக்கிறானே லீமனுக்கு சுத்தமாவே புரியாது. ஆனா இப்ப ராகி இந்த அளவுக்கு சுகமா பேசுனதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஜெபின் ராகியோட வீட்டுக்கு வெளில காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ராகி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு லீமின் கூப்பிடுவான். ஆனா ராகி கண்டுக்காம தூங்கிட்டு இருப்பா. இவளோட போன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எங்க தங்கியிருக்கானோ எனக்கு தெரியல. ஆனா என்ன நடந்தாலும் சரி, இன்னமும் இவளோட ட்ரிங்க் பண்ற ஹேபிட் மட்டும் மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். ஹோட்டல்ல தங்கலான்ட்டு கூட்டு வருவான். இவ பாட்டுக்கு வளரிட்டே இருப்பா. நம்ம இன்னும் வந்து சரியா, சீக்கிரமா போ, நீ சரி அந்த லூசு, நீ இப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டிகிட்டே இருப்பா. இவ பேசுறதெல்லாம் பார்த்து லிஃப்ட்ல இன்னொரு கப்பல் இருப்பாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவன் நல்லா திட்டி முடிச்சுட்டு லீமினோட தோல்ல செஞ்சு தூங்கிடுவா. இப்ப ரூமுக்கு கூட்டு வந்துருவான். உன்னை என்னால வேற எங்கேயும் கூட்டு போக முடியல, அதனாலதான் இங்கே கூட்டு வந்தேன்னு சொல்லுவான். ஸ்லிப் ஆகி ராகி மேலேயே விழுந்துருவான். க்ளோஸா பாத்துட்டு இருப்பான். இவரையும் அண்ணனுக்காக ஒயின் எடுத்துட்டு வந்திருப்பா. நீ திரும்பவும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்பான். நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியா? எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுவா. நான் எப்பவுமே உன்னை நினைச்சு கேர் பண்ணுவா. அதை வெளிப்படையா சொல்லணுமா என்னன்னு கேட்பான். நீ அம்மா மாதிரியே இருக்க, நீ பிளட் டெஸ்ட் எடுக்கிறதா நல்லதுன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்பான். உனக்கும் அம்மாவுக்கும் நரம்புல கோல்டான ரத்தம் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். நார்மலா மனுஷங்களுக்கு 36.5 டிகிரி இருக்கும். உனக்கு 32 டிகிரி, அம்மாவுக்கு 26.5 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. சிரிக்க ஆரம்பிச்சிருவான். நான் ஏற்கனவே நோட் பண்ணிட்டேன். நீ யாரையோ பாத்துட்டு இருக்கதானே? யார் இந்த பொண்ணு அழகா இருப்பலாம், நீ என்கிட்ட சொல்லக்கூடாதான்னு கேட்டா லைட்டா ஸ்மைல் மட்டும் பண்ணுவான். நீ யாரையும் பார்க்கலையா? இல்ல சொல்றதுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்பா. எத்தனை முறை கேட்டாலும் ஜெமின் பதில் சொல்றதாவே இல்ல. லேட் ஆயிடுச்சு, நீ போயிட்டு தூங்குன்னு சொல்லுவான். உண்மை சொல்ல, நீ யாரையோ பாத்துட்டு இருக்கதானே? கண்டிப்பா அந்த பொண்ணு பிரின்சஸா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருப்பா. ராகி மறுநாள் கல்ல கண்ணு வச்சு பார்ப்பா. மேல டிஷர்ட் இல்லாத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. பக்கத்துல யாரோ தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு யாரா இருக்குன்னு பயந்துகிட்டே பெட்ஷீட்டை எடுத்து பார்ப்பா. லிமின்னு தெரிஞ்சதும் கத்திக்கிட்டே உதச்சி கீழே தள்ளி விட்டுருவா. என்ன ஆச்சுன்னு கேட்பான். என்ன ஆச்சுன்னு நீ முதல்ல என்கிட்ட சொல்லு. என்னோட ட்ரெஸ்ஸை காணோன்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? நீ என்ன பண்ணன்னு உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்பான். எனக்கு சுத்தமா எதுவும் ஞாபகம் இல்ல. ஒருவேளை நான் ட்ரிங்க் பண்ணி இருந்ததால நீ என்ன ஏதாவது பண்ணிட்டியா? நீ என்ன பண்ணன்னு சொல்லுன்னு கேட்பா. ஆமா, நான் உன்னை ஏதோ பண்ணிட்டேன். இப்ப அதுக்கு என்னன்னு கேட்பான். தலைவாணியாலேயே அடிச்சிருவா. இப்ப நைட் என்ன இருந்துச்சுன்னு சொல்லுவான். ராகிக்கு வாமிட் வந்திருக்கும். அவளோட ட்ரெஸ் மேலேயே வாமிட் பண்ணிடுவா. லெமன் டிஷ்யூ எடுத்துட்டு வந்து தொடச்சி விட்டுட்டு இருப்பான். யாரு என் மேல வாமிட் பண்ணது? சரியான முட்டாளா இருக்காங்க. ஸ்மெல் அதிகமா வருது. எதுக்காக என்னோட ட்ரெஸ்ல இருந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு கோட்டை கட்டிட்டு தூங்கிடுவா. எங்க போனாலும் சரி, இவளோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்றதே என்னோட வேலையா இருக்குன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வாஷ் பண்ணியிருந்திருப்பான். உனக்காக நான் இந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கேன். ஆனா நீ என்னெல்லாம் பேசிட்டேன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு, ஒருவேளை நான் உன்னோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணலன்னா இப்ப நீ போட்டுக்கிறதுக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இருந்திருக்காதுன்னு சொல்லுவான். ராகி இப்பதான் புரியும். சரி ஓகே, நான் முதல்ல கிளம்புறேன். நான் போய் 5
5 நிமிஷம் கழிச்சு நீ போகணும் சொல்லுவா. என்ன இப்படி பேசுறேன்னு கேட்டா, அப்ப நீ முதல்ல போ, அடுத்து நான் போய்க்கிறேன்னு சொல்லுவா. நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா என்ன, வா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு கூப்பிடுவான். என்னோட ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கு, அதாவது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சமாளிச்சிருவா. இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பேசுவா. ஏற்கனவே நம்ம பேசி முடிச்சிட்டோம், வீக்கெண்டுக்கு நானே உன்னோட வீட்டுக்கு வரேன், நீ இங்க வராதுன்னு சொல்லுவா. வீக்கெண்ட் கப்புலான்னு கேட்பான். வீக்கெண்ட் கப்புலா, சரி ஓகே நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ப்ராமிஸ் பண்ண நீ இங்க வரக்கூடாது, எப்பவுமே நீ இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவா. நீ இப்பெல்லாம் பண்றத பார்த்தாதான் எனக்கு வரணும்னே தோணுது. நான் கிட்ட ஒன்னு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லி என்ன நினைச்சு உனக்கு எம்பாரசிங்கா இருக்கான்னு கேட்பான். அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சமாளிப்பா. அப்புறம் என்ன, நீ யாரையாவது பார்த்துட்டு இருக்கேன் என்ன, எதுக்காக நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என்ன மறைக்கணும்ட்டு நினைக்கிறேன்னு கேட்பான். நீ கால் பண்ணாம வந்துட்டீல, அதனாலதான் இதெல்லாம் பிரைவேட்டா வச்சுக்கணும்ட்டு உனக்கு தெரியாதா, ஏதோ நீ வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்பா. கப்புள்ஸ்குள்ள எந்த ஒரு பிரைவசியும் கிடையாதுன்னு சொல்லுவான். கண்டிப்பா பிரைவசின்றது இருந்தே தெரியணும், நீ என்னோட பிரைவசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அதனாலதான் சொல்ல வருவா. என்னாச்சு சொல்லுன்னு கேட்பான். அதனாலதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லான்னு வந்திருப்பா. ஆனா இப்ப சொல்ல மாட்டா, என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லுவா. ஓகே என்ன மன்னிச்சிரு, உன்கிட்ட சொல்லாம நான் வந்திருக்க கூடாது, நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் நான் எப்ப வந்தாலும் உன்கிட்ட சொல்லிட்டு வரேன் ஓகேவான்னு கேட்பான். நீ வராத நான் வரேன்னு கத்துவா. சரி ஓகே அப்பனா எல்லா வீக்கெண்டும் நீ வந்துரு, ஒருவேளை நீ மட்டும் வரலன்னா தினமும் நான் இங்க வருவேன், அதோட எல்லார்கிட்டயும் நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி மறியல் பண்ணுவேன்னு சொல்லுவான். நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தானே இருந்தா, எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை வருதுன்ற மாதிரி பாத்துட்டு இருப்பா. 2 பேரும் டாக்ஸில வருவாங்க. ராகியோட கம்பெனிக்கு முன்னாடி இறக்கி விடுவான். லிமன் பேசலான்ட்டு வருவான். ஆனா இவ கண்டுக்க மாட்டா, சீக்கிரமா போயிடுன்னு சொல்லிட்டு ஓடிடுவா. ஒருவேளை நின்று பேசும்போது யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும்ன்றதாலதான் இப்படி பண்ணிட்டு இருப்பா. ராகி ஓடாத உனக்கு அடிபட்டு போகுதுன்னு கத்திட்டு இருப்பான். டாக்ஸி எடுக்க சொல்லுவான். அப்பதான் ராகியோட நெக்லஸ் தாங்கிட்ட இருக்குது ஞாபகம் வரும். வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராகி நில்லுன்னு சொல்லுவான். இவ பாட்டுக்கு கண்டுக்காம போயிடுவா. முன்னெல்லாம் ஷூ போட்டு நடக்கும் போதே கீழே வந்துட்டு இருப்பான். ஆனா இப்ப ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு நல்லா ஓடுறாளேன்னு பார்த்துட்டு இருப்பான். இவரையும் இப்பதான் கம்பெனிக்கு வருவா. லீமனை பார்த்ததுமே ஒளிஞ்சுக்குவா. ராகி தான் கம்பெனிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பா இல்லையா, அதனால கிளம்பிடுவான். இவரையும் இப்பதான் நிம்மதியா இருக்கும். கம்பெனிக்குள்ள குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பா. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வீக்கெண்ட் கப்பெல்லாம் நம்ம இருக்கலாமான்னு லீமன் சொன்னதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இதை பத்தி நம்ம யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்ட்டு பாப்பா. பாட்டில்ல தண்ணி இருக்காது. ஜெமினோட அம்மா கொடுத்த ஹெல்த் ட்ரிங்க் தான் இருக்கும், அதை குடிச்சிட்டு வேலை பார்க்க ஆரம்பிப்பா. பேப்பர்ஸ்ல வீக்கெண்ட் கப்பல் ட்ரிங்க், லெமினை டிவோர்ஸ் பண்ணுன்ற மாதிரி வார்த்தை வரும். எல்லாத்தையும் கலைச்சு விட்டுருவா. அடுத்து ஜெமினோட ப்ரொபோசல்னு வரும். இந்த முறை கலைக்கலான்ட்டு பாப்பா. ஆனா கலையாது. உங்க ஒரு அடி அடிப்பா, எல்லா வார்த்தையும் மறைஞ்சிரும். இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். கரப்பாம்பூச்சின்னு கத்திக்கிட்டு இருப்பா. லீமன் கண்டுக்க மாட்டான். பக்கத்துல வரவும் கையாலே அடிச்சு கொண்டுடுவா. இப்பதான் லீமனுக்கு சத்தம் கேட்டிருக்கோம். என்னாச்சுன்னு வந்து கேட்பான். எனக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பயம், அது என்கிட்ட வந்து கடிக்க பார்த்துச்சுன்னு கியூட்டா சொல்லிட்டு இருப்பா. நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, முதல்ல இங்க பாரு, நீ கொலை பண்ண சீன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, நீ கரப்பாம்பூச்சியை பிடிச்சு வெளில விட்டுருக்கணும், அதுக்கு பதிலா கொண்டு இருக்க கூடாதுன்னு சொல்லுவான். எனக்காக நீ இந்த கரப்பாம்பூச்சியை கூட பிடிக்க மாட்டேங்கிற, உனக்கு தான் இந்த அளவுக்கு பிடிக்கல, நீயே தூக்கி போட்டுருன்னு சொல்லுவா. வேணா என் பக்கத்துல வராதுன்னு சொல்லுவான். உண்மையை சொல்லு, உனக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயமான்னு கேட்பான். இல்லன்னு சொல்லுவான். அப்ப தூக்கி போடுன்னு சொல்லுவா. வேணா என்கிட்ட எடுத்துட்டு வராதுன்னு சொல்லி ஓடிட்டு இருப்பான். ராகி விட மாட்டா, அவன்கிட்ட தூக்கி போட்டுருவா. இவன் பாட்டுக்கு மிதின்னு மிதிச்சு ஏற்கனவே செத்த கரப்பாம்பூச்சியை திரும்பவும் கொண்டுகிட்டு இருப்பான். இப்ப இதெல்லாம் யோசிக்கும் போது ஏதோ ஒரு ஐடியா தோண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் சீன்ல ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. அவகிட்ட நடந்ததெல்லாம் சொன்னா உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்பா. ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதா, என்னோட ஆபீஸ் பக்கத்துலதான் இருக்குன்னு சொல்லுவா. ஆனா இருந்தாலும் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட வீக்கெண்ட் கப்பலா, ஒரு ஜெமின் கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது, அவன் சூசைட் பண்ணிக்குவானா, இவங்க 2 பேர்ல யாரு அதிக பைத்தியம்னு கேட்பா. நீ எதுக்காக இவங்க எல்லாம் யாரு பைத்தியம்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லுவா. என்ன பிளான்னு கேட்டா, அவன் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலனா அவனே வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கற அளவுக்கு நான் பண்றேன்னு சொல்லுவா. சரி ஆனா அவன் சூசைட் பண்ணிக்க பார்த்தானே, எப்படி நீ அவனை சொல்ல வைக்க போறேன்னு கேட்பா. அவனே என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் ஆக்குறேன், என்னை தவிர வேற யாருக்கு அவனை பத்தி பெட்டரா தெரியும், அவனை பத்தி எனக்கு மொத்தமா தெரியும், நான் எப்படி சாப்பிடுறேன், எப்படி ட்ரெஸ் பண்றேன், எப்படி பேசுறேன், ஏன்னா மூச்சு விடுறது கூட அவனுக்கு பிடிக்காத மாதிரி தான் பண்ண போறேன்னு சொல்லுவா. ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவன் விட்டு கொடுத்துருவான்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டா. அவன் ரொம்ப சென்சிட்டிவ்னு உனக்கு தெரியாதா என்ன, சில நேரத்துல அவன் நடிக்கிறானா நடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா கண்டிப்பா அதை கிளியர் பண்ணிடுவான்னு சொல்லுவா. நீ அவன்கிட்ட கெஞ்சி கேட்க கூடாது, நான் இது மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கேன், அதனால நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுன்னு கேட்டு பார்க்கலாம்லன்னு கேட்டா. நீ சொல்ற மாதிரி அவ்வளவு சிம்பிளா இருந்தா இந்நேரம் நான் அவன்கிட்ட 1000 முறை கெஞ்சி கேட்டிருப்பேன்னு சொல்லுவா. இவரையும் செக்ரட்டரி கிட்ட லீமனை பத்தி சொல்லிட்டு இருப்பா. நான் வேலை முடிச்சு போகும்போது அவன் லாபில இருந்தான்னு சொல்லுவா. என்னது அவன் ஆபீஸ்க்கு வந்தானு கேட்பாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன், கிட்டத்தட்ட எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு, ஆனா அதை விட பயங்கரமானது என்னன்னு தெரியுமான்னு கேட்பா. என்னன்னு ஆர்வமா கேட்பாங்க. இன்னைக்கு காலையில கம்பெனிக்கு முன்னாடி இருந்து என்னையே பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லுவா. என்னால நம்பவே முடியல, என்ன அவன் விடாம உன்னையே துரத்திட்டு இருக்கான், இது பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஃபன்னியா இருக்கான்னு கேட்பா. ஏன்னு இப்படி பேசிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு புல்லு எரிச்சிட்டு நீ வேணா பாரு, இவரையும் ரொம்ப நல்ல பொண்ணு, அவ பாவம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொறுக்கிக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும், உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்பா. ஆனா அவன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, நீ பொலைட்டா மன்னிப்பு கேட்கணும்ட்டு அவன் எதிர்பார்க்கறான்னு சொல்லுவாங்க. இவருக்கு இதெல்லாம் கேட்டு கோவமா வரும். எப்போதும்
எப்போதும் போல மரியாதையே இல்லாம நீன்னு சொல்ல வருவான். சுதாரிச்சுட்டு அதாவது செக்ரட்டரியான் நீங்க அவனுக்கு அப்பாலிச்சி லெட்டர் அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லுவான். நீதான் நேர்ல வந்து அனுப்பி வைக்கணும்னு நான் சொல்லல, அவன் தான் சொன்னான்னு சொல்லுவாங்க. யாரும்க்கு கோங்கமா வரும், இருந்தாலும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். லெமன் தன்னை வெறுக்கணும்ன்றதுக்காக அவனுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் எழுதலான்ட்டு நோட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பா. லெமன் ஹாங் நீ செத்தடா, அவனுக்கு எது ரொம்ப பிடிக்காதுன்னு யோசிச்சுட்டு அச்சோ நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு புலம்பிட்டு இருப்பா. கால் வரவும் அட்டன் பண்ணி பேசுவா. நீ இன்னும் போன சரி வரலையான்னு கேட்பான். ஜெமின் தான் கால் பண்ணிருப்பான். குரலை கேட்டதுமே அவன் தானே கண்டுபிடிச்சிருவா. நான் இன்னும் என்னோட போனை சரி பண்ணல, இடையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதனால தானே சொல்லுவா. பிஸியான கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, திரும்பவும் நீ ஓவர் டைம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்பான். என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன மிஸ் பண்றானா, அவனை வெயிட் பண்ண வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவா. அவனோட அபார்ட்மெண்ட்க்கு வரேன்னு சொல்லுவான். அவன் வரப்போறான்றதால வீடு மொத்தத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருப்பா. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல கொடுத்த பேப்பரை பாப்பா. அதை பார்க்கும்போது கோவமா வரும். கசிக்க தூக்கி போட்டுருவா. உடனே டின்னர் சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஆர்டர் பண்ண சாப்பாடை எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. ஜிமின் வரப்போறான்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சாப்பாடு எல்லாத்தையும் டேபிள் அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருப்பா. காலிங் பெல் சவுண்ட் கேட்கவும் பார்சல் கவரை குப்பை தொட்டில போட்டுட்டு யாருன்னு பாப்பா. ஜிமின் தான் வந்திருக்கான்னு தெரியவும் ஆன் பண்ணி உள்ள வான்னு சொல்லுவா. ரகினி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வான்னு சொல்லுவான். எதுக்காக வர சொல்றான்னு தெரியாம இவளும் வருவா. ரகி பார்த்ததுமே ஜிமினுக்கு ஹாப்பியா இருக்கும். நாய்க்காக புது கார் வாங்கிட்டு வந்திருப்பான். பார்த்ததுமே ஷாக் ஆயிடுவா. ரிஜர் பர்னிச்சரோட மேனேஜர் இப்ப பாரு அவளோட காரை உதச்சிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்னு கேட்பான். ஜெவனை கூப்பிட்டுவா. கார் கீழே கொடுப்பான். எனக்காக வான்னு கேட்பான். என்னாச்சு உனக்கு பிடிக்கலையான்னு கேட்பான். இது ரொம்ப ஓவரா இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவா. நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த காரை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான். நான் இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த காருக்கான பாதி பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லுவா. ஜெவனுக்கு இவ சொல்றதெல்லாம் கேட்டு சிரிப்பு தான் வரும். காரு கிட்ட கூட்டு வந்து புது போனை காட்டுவான். ராய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஜெமினை ஹக் பண்ணிப்பான். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் போனை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருப்பா. நானே புது போன் வாங்கியிருப்பேன், இல்லைன்னா பழைய போனையே சரி பண்ணி தருப்பான்னு சொல்லுவா. அவங்கிட்ட பேச முடியலன்னதுமே நான் ரொம்ப பதறி போயிட்டேன். இது எல்லாத்தையும் நீ சமைச்சியான்னு கேட்பான். ஆமா நான் தான் சமைச்சேன், ஆனா உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவான். எப்படியோ சமாளிச்சிட்டோன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். உங்க வீட்டோட வியூ நல்லா இருக்கு, அதோட இன்டீரியரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்ச்சியா குப்பை தொட்டியை வைப்பான். சாப்பாடு எல்லாத்தையும் கடையில வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சிடும். அதோட வீட்டோட ஓனரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நெக்லஸ் எங்கன்னு கேட்பான். ராய்க்கு புறையேற ஆரம்பிச்சிடும். நான் வேலையில இருக்கும்போது கொஞ்ச நேரம் கட்டி வச்சேன், அதுக்கப்புறம் திரும்ப போடுறதுக்கு மறந்துட்டேன்னு சொல்லி சமாளிப்பா. ஜெமினுக்கு கஷ்டமா இருக்கும். இவ சொல்றத நம்ப மாட்டான். உனக்கு பிடிக்கலையான்னு கேட்பான். இல்ல அப்பெல்லாம் எதுவும் கிடையாது, நீ எனக்கு எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவா. நீ போய் சொல்ற, உன்னால என்ன ஏமாத்த முடியாதுன்னு சொல்லுவான். ஜிம் என்ன கூப்பிட்டுவா. நீ எப்பெல்லாம் போய் சொல்றியோ அப்ப நீ வெக்கப்பட ஆரம்பிப்ப, அதோட உன்னோட மூக்கும் பெருசாகும்னு சொல்லுவான். நீ உண்மையாவா சொல்றேன்னு கேட்டுட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுவா. ஹானஸ்டா என்கிட்ட சொல்லு, நான் கொடுக்குற ஒரே ஒரு வாய்ப்பு இது மட்டும் தானே சொல்லுவான். நான் என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிற, ஜெமின் என்ன நர்வஸ் ஆக்காதன்னு சொல்லுவா. நெக்லஸ்க்கு பதிலா உனக்கு ரிங் தானே வேணும், நான் சொல்றது சரியான்னு கேட்பான். எனது ரிங் ஜெமின், நீ என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவா. இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்பான். வீக்கெண்டான்னு சொல்லிட்டு யோசிப்பா. லிமின் சொன்னதுதான் நான் வரும். ஒவ்வொரு வீக்கெண்டும் நீ என்ன பாக்கிறதுக்கு வரலன்னா தினமும் நான் உன்னை பாக்கிறதுக்கு வருவேன்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா. அதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த வீக்கெண்ட் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லுவா. உனக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு கேட்பான். ஆமா கொஞ்ச நாளைக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லுவா. என்னாச்சுன்னு கேட்பான். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுட்டு இருப்பா. ஜெமினுக்கு கால் வரும். நீ முதல்ல கால் அட்டன் பண்ணி பேசு, நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இவன் தான் கால் பண்ணிருப்பா. ஜெமினுக்கு தான் அவகிட்ட பேசுறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை இல்லையா, அதனால காலை கட் பண்ணி விட்டுருவான். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ராகி கோவப்பட்டு இருப்பா. அடுத்து வரல பார்த்துக்கிட்டே பேசுவா. ரிங்க எனக்காக இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ண உடனே நான் உன்னை பாக்குறேன்னு சொல்லுவா. ஜெமின் டஸ்ட்பின்ல ராகி எந்த கடையில இருந்து சாப்பாடு வாங்கினான்னு பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். கூடவே ராகி தூக்கி போட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பரையும் பார்ப்பான். ஆனா முழுசா பக்கத்துக்குள்ள ராகி வந்துருவா. அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பா. ஒன்னுலன்னு சொல்லுவான். கால் வரவும் ராகியை பார்ப்பான். கால் வருது பாரு பேசுன்னு ராகி சொன்னதுக்கு அப்புறம் தான் அட்டன் பண்ணி பேசுவான். இந்த முறை அம்மா தான் கால் பண்ணிருப்பாங்க. ஈவன் கால் பண்ணப்ப இவன் அட்டன் பண்ணி இருக்க மாட்டான் இல்லையா, அதனாலதான் கால் பண்ணி பேசுவாங்க. எதுக்காக நீ இப்பெல்லாம் ஆட்டிடியூட் கட்டிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல, கொஞ்சம் கூட நீ மரியாதை நடந்துக்கல, மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம எப்படி முடியாதுன்னு சொல்லணும்ன்றத கத்துக்க, திரும்பவும் என்ன இதே மாதிரிலாம் சொல்ல வைக்காதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. ராகி ஜெமினோட போனை பார்த்திருப்பா. அதனால அவங்க அம்மா தான் கால் பண்ணாங்கன்னு தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்பா. ஸ்பெஷலா எதுவும் இல்ல, நான் உன்னோட அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டேன், நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டோம், அதோட நம்ம கொஞ்சம் ஷாம்பைனும் குடிச்சிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்றது, நான் இங்கே தூங்கிட்டோமான்னு கேட்பா. இன்னைக்கு ரைட்டா இங்கேயான்னு கேட்பா. மனசுல தலையாட்டுவான். இவ வைக்கப்பட ஆரம்பிச்சிருவா. அப்கோர்ஸ் எனக்கு ஓகே, ஆனா நாளைக்கு காலையில நேரமே நான் சியோசன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவா. அப்ப நம்ம நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ராகியோட நேத்துல கிஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு பார்ப்பான். ராய்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். திரும்ப வந்து பேசுவான். அன்னைக்கு லாபில ஒருத்தர் இருந்தாலும் அவன் யாருன்னு லீவினை தான் கேட்பான். அதுவா என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, நாங்க ஒரே டவுன்ல தான் தங்கியிருந்தோம்னு சொல்லுவா. ஓ அப்படியா, என்னோட ஆளை யார் இவ்வளவு செண்டிலா கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்துச்சு, அதனாலதான் நான் அவன்கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். லீவனை பத்தி நினைக்கும் போதே ராகிக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இவரும் அம்மா கிட்ட வந்து பேசுவா. அப்பா இன்னும் அதே ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க, இந்த வீக்கெண்ட் அப்பாவை பாக்கலான்ட்டு இருக்கேன்னு ரொம்ப
சந்தோஷமா பேசுவா. அவரு போரியாங்கில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்றீங்க, எதுக்காக நீங்க அப்பாவை ரொம்ப தூரம் அனுப்புனீங்க, என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலையேன்னு சோகமா பேசுவா. இது ஜோசங்கோட ஐடியான்னு சொல்லுவாங்க. ஜோசங்க யாருன்னு கேட்பா. அதாவது டாக்டர் சங்க அங்கதான் இருக்காரு, உன்னோட அப்பாவை அவரு நல்லபடியா பாத்துக்குவாருன்னு சொல்லுவாங்க. சரிமா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகலான்ட்டு பாப்பா. திரும்பவும் வந்து பேசுவா. ஜெமின் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லவும், எப்பவுமே அவன் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டு தானே இருக்கான்னு அம்மா பெருசா எடுத்துக்காம கேஷுவலா பேசுவாங்க. அம்மா இந்த முறை யாரோ ஒரு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இல்ல, கண்டிப்பா சீரியஸா தான் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அம்மாக்கு ஏற்கனவே டவுட் இருந்திருக்கும், இருந்தாலும் பெருசா எடுத்துருக்க மாட்டாங்க. ஹியரிங் சொல்றத பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. யாருக்கோ கால் பண்ணி நான் தான் பேசுறேன், எனக்கு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. லெமன் தன்னை வெறுக்கணும்ன்றத ராகி பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பா. நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போகலான்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா வச்சு பார்த்துட்டு இருப்பா. இப்போ ஒரு பிளாஷ்பேக் வரும். லெமன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். லெமன் ஹாங்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வருவா. கொஞ்ச நேரத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவா. லெமன் ஏற்கனவே ஓடி வராதுன்னு சொல்லியிருந்திருப்பான், இருந்தாலும் அவ கேட்காம ஓடி வந்து இப்படி விழுந்துருவா. வயல்ல இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நீ ஓடி வந்தீங்கன்னா கண்டிப்பா கீழே விழுந்துருவான்னு சொல்லுவான். நான் டவுன்ல கேஃபேல ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவா. இந்த ட்ரெஸ் நீ எப்போ வாங்கினு கேப்பா. நானே தைச்சேன், எப்படி இருக்கு, அழகா இருக்கான்னு கேப்பா. என்னது அழகா இருக்கா, சுத்தமாவே நல்லா இல்ல, சியங்கை போட்டிருக்க ட்ரெஸ் பாரு, அதுதான் அழகா இருக்கு, சியங்கை உன்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கான்னு கேப்பா. நீ எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தர மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்காக என்ன பிளேம் பண்றேன்னு கியூட்டா கேப்பா. நெக்ஸ்ட் சீன்ல சியங்கையோட ஃபேண்ட்டை போட்டுட்டு சோகமா நின்னுட்டு இருப்பா. வாவ் நீ ரொம்ப அழகா இருக்க, வா நம்ம போட்டோ எடுக்கலாம்னு சொல்லுவான். வேணா என்ன போட்டோ எடுக்காதுன்னு சொல்லுவா. இதோட பிளாஷ்பேக் முடிஞ்சிடும். ராய்க்கு இப்ப இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நிறைய ஐடியா தோண ஆரம்பிக்கும். லெமனுக்கு என்னெல்லாம் பிடிக்காது, அவனை வெறுப்பேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு லிஸ்ட் போட்டு எழுதிட்டு இருப்பான். லெமன் ஒருத்தருக்காக சேர் பண்ணி கொடுப்பான், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. லெமன் அவருக்கு காஃபி கொடுத்துட்டு, நீங்க சேர்லயே தூங்கிட்டு வந்து சொன்னீங்கல்ல, ஆனா சேர்ல தூங்குறது உங்களோட உடம்புக்கு நல்லது இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு முதுகு வலிக்கும்னு சொல்லுவான். இந்த சேர் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கரெக்டா ஃபிட் ஆகுதுன்னு சொல்றாரு. நல்ல வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு வேலை கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிட்டீங்களோன்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவான். என் சொல்றதெல்லாம் கிட்ட அவருக்கு சிரிப்பு தான் வரும். அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவாரு. சேர் அவருக்கு அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் மொத்த இடத்தையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைப்பான். ராகி ஜெமின் கொடுத்த காரை ரொம்ப ஹாப்பியா ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பா. லெமன் கடையை க்ளோஸ் பண்ணலான்ட்டு பார்ப்பான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா சீக்கிரமாவே கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு கேட்பாங்க. நான் இன்னைக்கு சீக்கிரமாவே க்ளோஸ் பண்றேன்னு சொல்லுவான். என்ன கேட்டா என்னோட ஒய்ஃப் இன்னைக்கு வரா, அதனால தானே சொல்லுவான். என்ன சொல்ற, யாரு வர போறாங்கன்னு ரெண்டு பேருமே ஷாக் ஆகி கேட்பாங்க. ராகி தான் வர போறா, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு வீக்கெண்ட் கப்பலா இருக்க போறோம், நீங்க வாங்கிட்டு வந்த சிக்கன் பார்த்தாது, நான் அவளுக்காக சாய்பீன் சமைக்க போறேன், அப்புறம் நான் வீட்டை வேற கிளீன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லுவான். மின்ஹாங் வா நம்ம பேசலான்னு ஹோன்சிக் கூப்பிடுவான். என்னாச்சு, எதுக்காக நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க, நான் சீக்கிரமா போகணும்னு சொல்லுவான். ராகி விட்டு நீ தான் எல்லாத்தையும் பாத்தியில, திரும்பவும் அவ கிடைக்கணும்னு நீ நினைச்சினா கண்டிப்பா நீ தான் வருத்தப்படுவேன்னு சொல்லுவான். ஹோன்சிக் சொல்றதான் சரின்னு எனக்கு தோணுது, ராகி ரொம்ப டிஃப்ரெண்டானவன்னு சொல்லுவா. இதனாலதான் நீங்க சீரியஸா இருக்கீங்களான்னு இவன் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். லெமன் நாங்க சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கோம், நாங்க உன்னை நினைச்சு கவலைப்படுறோம், 3 வருஷமா அவ போனதுக்கு அப்புறமும் நீ நல்லா தானே இருந்தேன்னு கேப்பா. நான் நல்லா இருந்தேனா, உனக்கு எப்படி தெரியும் நான் நல்லா இருந்தேன்னு, நான் எதுக்காக ஒவ்வொரு நாள் நைட்டும் ராகி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா, எப்பெல்லாம் நான் ராகியோட முகத்தை பத்தி யோசிக்கிறேனோ அப்பெல்லாம் என்னோட இதயத்தை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும், உங்களால எப்படி இவ்வளவு ஈஸியா பேச முடியுது, என்னால எப்படி அவளை விட முடியும், நாங்க எப்படி பிரேக்கப் பண்ணுவோம், நாங்க பிரேக்கப் பண்ணிடுவோன்னு நீ நினைச்சியான்னு கேட்பான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் நான் வரும். லெமன் கிட்ட சில பசங்க பேசிட்டு இருப்பாங்க. நான் அவங்க கிட்ட ஏற்கனவே சொன்னால என்னோட டெஸ்கை தொடாத, என்னோட டெஸ்கை யூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க எதுவும் யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு சொல்லுவான். திரும்ப அவன் அடிக்கிறதுக்காக வருவாங்க. அவனோட பேக முதல்ல சர்ச் பண்ணுங்கன்னு இன்னொரு பையன் சொல்லுவான். பேக சர்ச் பண்ணி பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டே கிளம்பிடுவாங்க. சிவங்க லெமனை பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பான். லெமன் கூட பிறந்தவன் இல்லைன்னாலுமே சின்ன பிள்ளையில இருந்து அண்ணன் தான் கூப்பிட்டுவா. அண்ணா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பான். தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு லெமனையே பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் இல்ல லெமன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வருவா. லெமனுக்காக பேப்பர்லயே ஒரு டெஸ்க செஞ்சு வச்சிருப்பா. அவங்ககிட்ட எது இருக்கோ அதை நம்ம பெஸ்ட்னு நினைக்கணும், அதை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க கூடாது, இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, நான் இதை குப்பையில கிடந்த பேப்பரை வச்சுதான் செஞ்சேன்னு சொல்லுவா. பசங்க எல்லாரும் பேப்பரை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் இவளுக்கு ஒரு ஐடியா வரும். எல்லா பசங்களும் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த குட்டி குட்டி பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவனுக்காக டேபிள் செஞ்சிருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இந்த உலகத்துல நமக்கு நீ ஏதாவது ஒண்ணு இருக்கணும்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையோட ஆரம்பமும் ராகி தான், முடிவும் ராகி தான், அவன் மட்டும் இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே டிஃப்ரெண்டா இருந்திருக்கும், என்னால அவளை விட முடியாது, ஒருவேளை நான் அவளை விட்டேன்னா என்னோட வாழ்க்கையவே நான் விடுறதுக்கு சமம்னு சொல்லுவான். கதவு திறக்கிற சத்தம் கேட்கவும் இன்னைக்கு நாங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லான்ட்டு பார்ப்பான். ஹியோரிம் தான் வந்திருப்பா. ஹலோ ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லுவா. இவருக்கு இங்க வந்திருக்கானே எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் கதவு திறக்கிற சத்தம் கேட்கவும் இப்ப யாரு வந்திருக்கான்னு பார்ப்பான். இப்ப ராகி வந்திருப்பா. ஓவரா மேக்கப் பண்ணிட்டு தான் வந்திருப்பா. என்ன சொல்லுவா. லெமனுக்கு ஹாப்பியா இருக்கும், ஹியோரிம்க்கு ஷாக்கிங்கா இருக்கும். மேனேஜர் நீங்களான்னு சொல்லிட்டு என்ன இப்படி வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு இருப்பா. ஹியோரிம் நீயான்னு கேப்பா. உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தெரியுமான்னு லெமன் கேட்பான். லெமனை கோவப்படுத்தணுன்றதான் இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஓவரா மேக்கப் போட்டு இருந்திருப்பா. ஹியோரிம் இங்க பாப்போன்னு துளியால கூட எதிர்பார்த்திருக்க மாட்டா. ஷாக் ஆயிட்டு ஓட ஆரம்பிப்பா. கீழே விழுந்துருவா. என்னாச்சு, எதுக்காக இவ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி
முன்னாடி எல்லாருமே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. கஷ்டப்பட்டு எழுந்து வந்து முன்னாடி பார்த்துட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இன்னும் காமெடியாவும் இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.